Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்ட்டிகல் ஆசிலேட்டர்ல சைக்ளோட்ரான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்ட்டிகல் ஆசிலேட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து ஒரு டிவைஸ். இட் இஸ் a device for increasing the kinetic energy of electrically charged particles. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ஜ் பார்ட்டிகளுடைய கைனெட்டிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி உள்ள டிவைஸ் தான் பார்ட்டிகல் ஆசிலேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். மெத்தட்ஸ் என்ன, அதோடைய ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். டைரக்ட் லீனியர் ஆசிலேட்டர் அப்படின்னா லீனியராக இருக்கும் ஷேப்பு. இண்டக்டிவ் பீட்டாட்ரான் அப்படின்னா சைக்ளிக். ரெசோனன்ஸ்னால் சைக்ளோட்ரான், அதுவும் சைக்ளிக் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 3 டைப் இருக்குது. டைரக்ட் ஃபீல்டு லீனியர் ஆசிலேட்டர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்டிகல் passes only once through an electric field with a high potential difference set up by electrostatic generator. ஸோ electrostatic generator மூலமாக நம்ம high potential difference டெவலப் பண்ணுறோம். ஸோ அது வழியாக ஒன்லி ஒன்ஸ் தான் பார்ட்டிகல் என்ன ஆகுதுன்னா பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது டைரக்ட் ஃபீல்ட் லீனியர் ஆசிலேட்டர். அடுத்தது இண்டக்டிவ் டைப் அப்படின்றது பீட்டாட்ரான். இதுக்கு வந்து நம்ம இதில் வந்து நம்ம போர்ஷனில் கிடையாது, ஜஸ்ட் இது எதில் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் ஆசிலரேட்டர். ஆசிலரேட்டரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் பாசஸ் ரிப்பீட்லி. அங்கே நம்ம ஒன்லி ஒன்ஸ் தான் வந்துச்சு டைரக்ட் ஃபீல்டில். இதில் வந்து என்னென்னா ரிப்பீட்டடாக என்ன ஆகுதுன்னா பார்ட்டிகல் பாசஸ் ரிப்பீட்லி த்ரூ ஆன் அல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலாங் க்ளோஸ்டு பாத். இட்ஸ் எனர்ஜி பீயிங் இன்க்ரீஸ் ஈச் டைம். ஸோ ஒவ்வொரு டைமும் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்ட்டிகல் பாஸ் ஆகுது, ரிப்பீட்டடாக பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ a strong magnetic field is used to control the motion of the particle and to return them periodically to the region of the electric field. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பீரியாடிக்கலாக பாஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்ட்டிகல் பாஸ் டெஃபினட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த அல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ராக்சிமேட்லி when the field is in phase. ஸோ இதில் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்து நம்ம பார்ட்டிகளை ரெகுலேட் பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டில் பாஸ் ஆகிற மாதிரி நம்ம வைக்கிறோம். ஸோ இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் ஆசிலரேட்டரில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரான் அப்படின்றது லோ எனர்ஜி சர்க்குலர் ஆசிலேட்டர். ஸோ இதுலேருந்து கிரியேட் பண்ணுற எனர்ஜி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ். இந்த வேல்யூஸ் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து பல்ஸ்டு ஸ்ட்ரீம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இது கிரேட்டர் ரேடியஸ், வெலாசிட்டி, எனர்ஜி எல்லாமே வந்து பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்க்கும்போது சைக்ளோட்ரானுடைய டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் வந்து உங்களுக்கு நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஒவ்வொருது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது சோர்ஸு, இது டீஸ், D1 D2ன்றது டீஸு. ஸோ இது டார்கெட்டு, இது டிஃப்ளெக்டிங் பிளேட்டு. ஸோ இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். ஸோ இது வந்து அதோடைய டயக்ராம். இதில் என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த டீஸ். டீஸ்க்கு வந்து பர்பண்டிகுலராக நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டயக்ராமில் பாருங்கள், நம்ம இது வந்து மேக்னெட்டிக் போல்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டீஸுக்கு இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் நார்த் அண்ட் சவுத் போல் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து D1 D2ஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தியரின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆன்ஸ் leave this ion source at the center of the chamber at the instant D1 D2 or at maximum negative and positive AC potential. Positive ions oscillated towards the negative D1 before we entering it. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இதான் நடுவில் இருக்கிறது தான் சோர்ஸு. இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து இது வழியாக தான் வரும். ஸோ நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். D1 D2ன்னு 2 டீஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஏசி பொட்டன்ஷியல், பாசிட்டிவ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஆன்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து நெகட்டிவ் D1னால், அதாவது D1 வந்து இது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் D1னால் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ வந்து இப்படி வெளியில் வருது அப்படின்னா இந்த நெகட்டிவ் டீஸ்னால என்ன ஆகுது, பொட்டன்ஷியல்னால அதை அட்ராக்ட் பண்ணி அது வெளியே மூவ் ஆகுது. ஸோ அதோட பார்த்து வந்து மூவ் ஆகும்போது ஆல்டர்னேட்டிவாக என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் மாறிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு பொட்டன்ஷியல் ஒவ்வொரு டைம் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும். ஃபைனலாக வேகமாக கிரேட்டர் ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டியில் அந்த பார்ட்டிகல்ஸ் ஆசிலரேட் ஆகிட்டு என்ன ஆகுதோ டார்கெட்டில் டிஃப்ளெக்டிங் பிளேட்டில் இது பண்ணி அது வழியாக நம்மளுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் தான். அடுத்தது அயான் என்டர் த ஸ்பேஸ் இன்சைட் த டி வித் வெலாசிட்டி என்ன அப்படின்னா QV is equal to half mv². இந்த ஃபார்முலா வச்சுக்கிறோங்க. ஸோ அயான் இன்சைட் த டி இஸ் நாட் ஆசிலேட்டட், தி ஸ்பேஸ் இஸ் ஃபீல்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. Under the action of applied magnetic ion travel in a circular path, R is equal to mv by BE. BQ is equal to mv² by R1. இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
அந்த சர்க்குலர் பாத்தில் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது. அந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R is equal to mv by be. ஸோ BQ is equal to mv square by r சென்டிமீட்டர் ஃபோர்ஸோட ஃபார்முலா, அப்புறம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன ஆகுது அதோட ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி இதுலேருந்து V by r கூட என்ன நம்ம எழுதிக்கலாம். V by rன்றது வந்து பார்த்தீங்கன்னா BE by m, BQன்றது mv square by r. இதுலேருந்து நம்ம ரேடியஸ் என்ன, சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் என்ன அப்படின்றது கேல்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் V by rன்னு சொன்னேன், அதான் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு சொல்லலாம். ஸோ அதுதான் BE by m என்ன அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ டைம் டேக்கன் பை த அயான் டு ட்ராவல் த செமி சர்க்குலர் பாத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T is equal to pi by omega. ஸோ ஒமேகான்றது எனக்கு தெரியும், BE by mன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் pi m by bன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் R and V, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது மெயினாக இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் R and V. ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் ஆரும் வியும் இல்லை, அதனால் pi m by b இருக்குது. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் R and V, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது 1 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது எனர்ஜி ஆஃப் அன் அயான். ஸோ இதில் என்னென்னா BeV மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் மேக்ஸிமம் பை ஆர் மேக்ஸிமம், இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். இதுலேருந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன அப்படின்றத அப்படி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் mv ஸ்கொயர் மேக்ஸிமம். ஸோ இதுலேருந்து நான் V மேக்ஸிமம் தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஈன்றது B ஸ்கொயர் E ஸ்கொயர் R ஸ்கொயர் மேக்ஸிமம் டிவைடட் பை 2mனு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் டேக்கன் பை த அயான் டு ட்ராவல் த செமி சர்க்குலர் பாத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pi m by b is equal to t. ஸோ t by 2ன்னு வரும். நம்ம செமி சர்க்குலர் பாத்து தான் என்னன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஸ்மால் t is equal to கேபிட்டல் T by 2ன்னு சொல்லிட்டு வரும். டீன்றது 2t, ஸோ ஸ்மால் டீன்றது T by 2ன்னு வரும். ஸோ டீன்னு பார்த்தீங்கன்னா 2m by pன்னு வரும். ஸோ ஃப்ரீக்வன்சினா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட், ஸோ b by 2 pi m அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எனர்ஜி ஆஃப் த அயான் இஸ் கிவன் பை என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா E is equal to 2 pi squared r squared மேக்ஸிமம் f squared mன்னு சொல்லி வரும். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு 1 மார்க் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். இந்த எனர்ஜி ஆஃப் த அயான் இஸ் கிவன் பை E is equal to 2 pi squared r squared மேக்ஸிமம் f squared m, இந்த ஃபார்மில் பார்த்துக்கணும். அடுத்த லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதில் எலக்ட்ரான்ஸ் அது மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம ஆசிலேட் பண்ண முடியாது. ஸோ m is equal to m0 divided by root of 1 minus b square by c square. ஸோ இதில் எஃப்பும் எம்மும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ வெலாசிட்டி அதிகமாகும், மாஸ் அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி குறையும். இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கணும். ஸோ எஃப்ன்றது BE root of 1 minus b square by c square divided by 2 pi m0, இந்த ஃபார்ம்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி எனர்ஜி ஆஃப் த அயான் ப்ரொடியூஸ்டு பை த சைக்ளோட்ரான் வந்து லிமிட்டட் தான். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி எனர்ஜி 20 கிலோ எலக்ட்ரான் வோல்டேஜ்னு சொல்லியிருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கணும். ரெண்டு ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஃபீல்டு வேரியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபீல்டு வேரியேஷன் மெத்தட்னா சின்க்ரோட்ரான், இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கேட்கலாம். ஃபீல்டு வேரியேஷன்றது சின்க்ரோட்ரான் மெத்தடு. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி மாடுலேட் பண்ணுறது சின்க்ரோ சைக்ளோட்ரான் மெத்தட். ஸோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பார்ட்டிகல் ஆசிலேட்டர் சைக்ளோட்ரான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.